பெட்ரோல் நான் ஏன்டா பங்குக்கு போகிறேன், என் புதுசு அடிச்சு வச்சுருவாருடா, எனக்கு என்னடா பங்க்கில் வேலை அப்படிங்கிறீங்களா ஏங்கக்கா? அப்படியானக்கா? போலக்கா டிஃபன் பண்ணியிருக்கல எந்த தப்பு இல்லையாக்கா? லெஃப்ட்டு போயிடலாங்க. லெஃப்ட்டு போய் நம்ம அந்த அமராவதி வேலை உள்ளே வந்தோம் இல்லைங்க, நேற்று வெளியே வந்தோம் இல்லைங்க, அந்த வழியை இன்றைக்கி உள்ளே போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை, நிறுத்திக்கலாம் கிளச்சை ஃபுல்லாக அப்படிங்க. பயம் வந்துட்டா ஒரு செகண்ட் நிறுத்திக்கலாம், மறுபடியும் பஸ் கீர் போட்டு போகலாம். ஃபுல்லாக ஏற்றா சாமி போலக்கா. பயம் வந்துட்டா ஒரு செகண்ட் நிறுத்திக்கலாம். விட்டு விட்டு நம்ம ரோடு இண்டிக்கு ட்ராப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க. அந்த படவெடுப்புக்குள்ளே போகாதீங்க, போட்டுங்க இவ்வளோதான். இப்போ நான் இருக்கேன் கேட்குறீங்க, இல்லைன்னா கேட்குறீங்களா? இல்லை போட்டு போவீங்களா? நீங்கள் நான் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் மட்டும் ஓட்டுங்க, ஜாலியாக நினச்சி ஓட்டுங்க. நீ இருக்கிற மாதிரி ஃபீலிங் இல்லைன்னா நான் வண்டியே ஓட்ட மாட்டேன்டா ஏக்கா. அப்படி தானேக்கா? அப்படிங்கிறீங்களா? ஓட்டி காட்டினா சந்தோஷம் இல்லை. இப்போ சொல்கிறேன் சாமி, அவன் ஓட்டி காட்டுறதுக்கு தான் நம்ம ஓட்டுறதே வந்திருக்காங்க. இந்த இடத்துல சொல்கிறான் சார். உங்களுக்காக தான் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கீங்க, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. நீங்களே உங்களுக்கு இது பண்ணிக்கலாமா? பட்னா செகண்ட் கியர் போட்டுக்கணும்ல அக்கா, போகலாம். மறக்கக்கூடாது. டக்குன்னு அந்த காரை பார்க்கும்போது தோணலைங்கிறீங்களா? சொல்லுங்கள். மில்லியன் இல்லையா? அப்படியா? கட்டிட்டாங்களா? ஏன் அவங்க ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க? இவங்களா பில்டப் பண்ணிக்கிறீங்க? அக்கா தோணிட்டா செஞ்சிடணும். கையை கீழே கொண்டு வந்துட்டு மேலே கொண்டு போகிறது. அவர் வாட்டுக்கு வந்து போய்க்கிறாரு, நம்ம வாட்டுக்கு நம்ம போகிறோம். அடிங்க யாருண்ணே? லெஃப்ட்டு காலைல 9 மணிக்கு போகணும் சாமி. இப்போ போக முடியாது சார். பிரேக் பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும், ஸ்லோ நிறுத்தணும், ஸ்லோ பண்ணணும், திருப்புங்க. அவ்வளோ ஸ்பீடாக வந்து திருப்பி என்ன பண்ண போகிறோம்? நம்ம என்ன செகண்ட் கியர் போட்டு வந்துருக்கணும்ல அக்கா. இப்போ நம்ம அவ்வளோ ஸ்பீடாக வந்து அங்கே திருப்ப முடியுமா? அப்போ பிரேக் பிடிக்கணும்ல.
புரியல அக்கா. அவங்க வராங்க இவங்க வராங்க நமக்கு வேண்டியதில்லை. நம்ம இந்த வண்டி யார் ஓட்டுறான்? இப்போ இந்த வண்டியில் பிரேக் யார் பிடிக்கணும்? யாரும் எங்கேயோ வந்துட்டு போகிறாங்க. நம்ம பிரேக் நம்ம தானே பிடிக்கணும். அவங்க வராங்க இவங்க வராங்க அடுத்தவங்களை குற்றம் சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிலாக்ஸாக ஓட்டுங்க. ஏன் அந்த படவடப்பு அக்கா? ரிலாக்ஸ், நிதானம். படவடப்புக்குள்ளே போகாதீங்க. ஏன் சாமி 20 ரூபா? மொத்தமாக 80 ரூபா. பப்பாளி, கேரட்டு, வெள்ளரிக்காய். நாளைக்கு ஒரு நாள் இங்கே ஒரு ரவுண்டு வந்துட்டு மீதி 4 நாள் செட்டி வேலையை வந்துடும். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் பயம் போயிடும். சரிங்களா? உங்களை செட்டி வேலை இறக்கி விட்டால் பிரச்சனை இல்லை. ஸ்பீடு பிரேக்கு. நீங்கள் இன்னும் பிரேக்கும் பிடிக்கல, கிளச்சும் பிடிக்கல அக்கா. அந்த டைமிங்க்கா அக்கா இங்கே யாருமே இல்லை. இங்கேயே நம்ம அதை பண்ணலைன்னா இப்போ நிறைய பேர் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம்? செகண்ட் கீர் போட்டுருக்கணும். நீங்கள் அப்படியே மூவ் பண்ணுறீங்க. கரெக்டாக மகா கரெக்டாக சொல்லிடுச்சு. மகா கரெக்டு தானே சொன்னேன்? மகா கார் எப்படி ஓட்டணும்? எதை பிடிச்சி ஓட்டணும்? கிளச்சு. அடுத்தது பிரேக்கு கிளச்சு பிடிச்சி ஓட்டணும். அத்தைட்டு சொல்லிடு மறுபடியும். அத்தை நீ சொன்னே பிரேக்கை பிடிச்சி நிறுத்திட்டாங்க பார்த்தியா? வண்டி ஆப்பல் ஆகலைங்க அக்கா. ஆப்பல் ஆகலை. மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு போகலாம். நம்ம ரோடு பார்த்துட்டே இருக்காங்க. என் மக விட்டா ஓட்டிடுவா. அந்த மாதிரி இருக்கிறாங்க. கிளச்சு நம்மளுது, வண்டி நம்மளுது. ஏக்கா போகுதில்ல 3வது கீழே. டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாதுக்கா. அவங்க வராங்க இவங்க வராங்க. நேரம் நம்மளுது. நம்ம நேரத்தை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இன்னொருத்தங்களுக்காக நம்ம நேரத்தை விட்டு கொடுத்து என்ன பண்ணுறது? லெஃப்ட்டு. கீர் என்ன பண்ணியிருக்கோம்னா
போகுதுல்ல, நம்ம இங்கே திருப்பிட்டு போடுறது அங்கேயே போட்டோம்னா வண்டி அழகாக போகுதுல்ல அக்கா. ம் கீர் என்ன பண்ணிக்கணும், பிரேக்கு வந்து யூஸ் பண்ணணும், மிதிச்சு நிறுத்தக்கூடாது. பிரேக் பிடிச்சா கிளச் என்ன பண்ணுங்கக்கா? நீங்கள் என்ன பண்ணீங்கக்கா? போகலாம், தப்பு இல்லை, போகலாம். குழி வராத, குழி வராத, ஐயோ குழி வராத அக்கா. போதுமா, 3 தடவை சொல்லிட்டேன், வந்துருச்சு. அது அங்கே தான் இருக்கு, நம்ம தான் அங்கே போகிறோம். ஜாலியாக ஓட்டுக்கா, பார்த்துக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ், இதுதான் ரிலாக்ஸ். பரவாயில்ல நிற்கட்டும், இதுதான் ரிலாக்ஸ். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு போங்க. சும்மா எக்ஸைட்டை போட்டு வருன்னு மிதிச்சு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு தான் ரிலாக்ஸ்ன்றேன். போகலாம், நம்ம ரோட்டில் போகலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவர் ஆரம்பிக்க மாட்டார், பயப்படாது, நீங்கள் அவரை பார்க்காதீங்க. போகலாம் அக்கா. 1 2 3 நிறுத்தணுமா எடுக்கணுமா? போகலாங்க. 1 2 3 நிறுத்துங்க, பிரேக்கை விடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரேக்கை விட்டுருங்க அக்கா, பிரேக்கை விட்டுருங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரேக்கை விட்டுருங்க. எல்லாத்தையுமே விட்டுருங்க, எல்லாத்தையுமே விட்டுருங்க. ஓரமாக வந்துடும் அக்கா. மேடு இல்லைக்கா அக்கா, நிதானம் இல்லை. மேடுன்னு அக்கா, இன்னொருத்தங்களை குறை சொல்கிறத நிறுத்தணும், சரிங்களா? அது மேடு இல்லை. போய் ஓரமாக எடுத்துங்க, அவருக்கு போய்கிட்டு விட்டுருங்க. அது மேடு இல்லை, சரிங்களா? புரியல. போகலாம் போகலாம், போக மாட்டேங்குது. ஐயே, போகலாம், போ போகலாம் 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 அக்கா. போக மாட்டேங்குதுக்கா அக்கா. நிதானத்தை இழுக்க, உங்கள் வேஜுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ நிதானமாக இருக்கணும் அக்கா. அக்கா ஆட்ட கரண்ட் கம்பத்தை கழட்டுறாங்க. யாருன்னு பேர்? யாரு?
ஹலோ ஹலோ அண்ணா, ஏஎக்ஸ்எல்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கண்ணா. இனோவா வேணும்ண்ணா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 6 மணிக்கு. எங்கே போகிறீங்கண்ணா? அப்போவில் தெரிஞ்சவங்க கேட்டாங்க, கேரளா வரைய போகிறாங்களா? கேரளா எந்த ஏரியாங்கண்ணா? ஏதோ ஒரு பேர் சொன்னார், யாரும் வரல. கேரளா எந்த ஏரியா மட்டும் கேட்டு கூப்பிடுங்கண்ணா. சரி, நான் கேட்டு கூப்பிட்றேன். ஓகேண்ணா. எவ்வளோ வருங்க அண்ணா? ஊர் தெரியாமல் வாடகை சொல்ல முடியாது. மினிமம் 3 ரூபா கன்ஃபார்ம் வரும். ஆமாம். அக்கா இப்படி நியூட்ரல் பண்ணிவிட்டு கிளச்சில் கால் எடுத்துக்கலாம். எடுங்க பார்க்கலாம். பிரேக் மட்டும் பிடிச்சிருக்கேன். நிற்கிதுங்களா? நினச்சி என்ன பண்ணுறது? நினச்சி நீங்கள் இப்படியே திரும்பி இப்படியே இப்படியே திரும்பி பண்ணலாங்களா அப்படிங்கிறீங்களா? நிற்கிறேன். நம்ம திடீர்னு திருப்புன்னா வண்டி எடுத்துட்டான்னு என்ன பண்ணுறது? அக்கா போயிட்டாங்க. மெதுவாக போயிட வேண்டியது. நம்மளும் கிளச்ச பிடிங்க. ஃபஸ்ட்டு போடுங்க. நம்மளை அவங்க கூட அக்கா அந்த 3ல் நிறுத்துனா பிரேக்கை விட்டுறணும். போதுங்களா? நீங்கள் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே ஒரு காலம் மடக்கிட்டு ஓடாதீங்க. ஓட முடியாது. இப்போ நான் லைட்டாக எக்ஸைட் கொடுத்து டக்கு 2 கீர் போட்டு ஓடிடுங்க. நான் ரிலாக்ஸாக உட்காந்துருக்குறேன். நீங்கள் 2 பேரும் திருப்பிட்டு போகலாங்கிறீங்க. அப்போ உங்கள் 2 பேர்த்தோட மனநிலை எப்படி இருக்குது? அக்கா நான் பொதுவாக சொல்ல வரல. மேக்ஸிமம் ஒரு 70% பெண்களின் மனநிலை இப்படி தான் இருக்குது. பட் பிரேக் பிடிச்சா கிளச்சை பிடிக்கணும் இல்லைங்களா? பிரேக் பிடிச்சா கிளச்சை பிடிக்கணும் இல்லைங்களா? ஏன் அந்த ஹைட்டில் பிடிக்க முடியாது. நான் வேணா உனக்கு தூக்குறேன், பிடுங்குறியா? அது ஏன்னு கேட்டிங்கன்னா பசங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க. எங்களுக்கெல்லாம் யாரும் இல்லை. இல்லை, எங்களுக்கெல்லாம் யாரும் இல்லை. எங்களுக்கு வந்து பசங்க பிள்ளைங்களை விட கொண்டாட்டின்னு ஒருத்தங்க பெருசாக இருக்காங்க. டிக்கெட் எப்படி போட்டுங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் பயப்படாமல் நீங்கள் உங்கள் ரோட்டில் ஓட்டுங்க, அவ்வளோதான். அவர் ரோட்டில் வந்துடுவார், நீங்கள் உங்கள் ரோட்டில் வந்துடுங்க. ஸ்டடி பண்ணிக்கங்க. அண்ணா எனக்கு காது கேட்காதுண்ணா. ஒரு 1/2 மணி நேரம். ம் 3 அக்கா யாரை பார்த்து ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. அவர் யார்? அந்த வேன் ஓடிட்டு ஒரு தம்பியா? அக்கா அப்போ டே இருடாங்கிறீங்க. புரியல. அண்ணா சொல்லுங்க. கொடுவாயிருவாங்கண்ணா. 3 ரூபாண்ணா. 105 கிலோமீட்டர். அதான் மேக்ஸிமம் 3 ரூபா, மினிமம் 3 ரூபா வாடகை. அதை தாண்டி திருச்சூர் போனால் 3500, கொச்சின் போனால் 4 ரூபா. டீசல் நம்ம தானே போடுற மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம். சரிண்ணா, ஓகேண்ணா. 2 வண்டி இருக்குது. இன்னொரு வண்டி எடுத்து சொல்லுங்கள். 2500 கொடுக்க சொல்லுங்கள். ஒரு வண்டி எடுத்தால் 3 ரூபா, ஒரு வண்டி எடுத்தால் 2500. வீட்டுக்கு வர சொல்லுங்கள். 2 வண்டியில் எதுவும் எடுத்து சொல்லுங்கள். 8 பேர் போகணுன்றாங்க. 2லையுமே 8 பேர் போகலாம். எதுலண்ணா? 2 வண்டியிலுமே 8 பேர் போகலாம்ண்ணா. சரி, வண்டி ஓட்ட வருது சேர்த்து 8 பேர் போகலாம். 2மே நோவா தான். சரிங்க. ஓகேண்ணா. டக்குனு டே நில்றான்ட்டீங்க அக்கா. புரியல. பிரேக் பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. வண்டி நிதானம் ஆயிரும். காக்கா நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிற அந்த ஒரு விஷயம் தான். கிளச்சை பிடிச்சிங்கனாலே நீங்களும் நிதானம் ஆயிரும். நீங்கள் காலை எடுத்துட்டீங்க, செகண்ட் கீர் போடலை, வண்டி 4வது கீரில் இருக்குது. அப்போ உங்கள் மெயின் செட்டில் என்ன இருக்குது? அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? தாண்டிடலாம். 4வது கீரில் தாண்டலாம். வண்டி ஆஃப் ஆயிருமே.
வண்டி போகாது. நம்ம மெயின் ரோட்டில் மட்டும் ஜாலியாக டெய்லியும் இங்கே பெருந்தல் வரையும் போயிடுது, இது வரையும் போயிட்டு இருந்தலாமா? ஹலோ எக்ஸ்கூஸ் அங்கே மட்டும் போயிட்டு சொல்லுங்கள், போயிட்டு வந்துடலாம். 15 நாள் முடிஞ்சிடும். அக்கா பாய் அப்படின்ட்டுருவேன். 3வது கீட் போடுவேன். பிரேக்கை பிடிக்கவே இல்லை. கரெக்டா? என்ன ட்ரை பண்ணீங்க? பிரேக் பிடிக்காம போடணும்னு ட்ரை பண்ணீங்களா? ஸ்பீடு பிரேக்குன்னு வந்துட்டாலே கிளச்சும் பிரேக்கும் பிடிச்சாலும் பிரேக் விடுங்க. ஏன் மறந்துடுறீங்க? பிரேக் இவ்வளோ தூரம் பிடிச்சி என்ன பண்ணுறது? நேரம் விட்டுருக்கணும். இப்போ வரையும் பிரேக் பிடிச்சி தான் இருக்கீங்க. அது எடுக்கும்போது இது சேர்ந்து வந்துடுற மாதிரி ஒரு ஃபீல். அக்கா இந்த கால் வேறு, இந்த கால் வேறு. 2 காலையும் விட்டுக்கா நடந்தால் ஜம்ப்பு தான் பண்ண முடியும், நடக்க முடியாது. ஃபஸ்ட் கியர் போட்டுக்கு 2 கால் விட்டுக்கா வேலை செஞ்சதுன்னா ஜம்ப்பு தான் பண்ண முடியும். 2 கால் தனித்தனியாக வேலை செஞ்சால் நடக்க முடியும். குதிரை ஜம்மட்டு தேவை. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. ஸ்பீடு பிரேக் வருது, கார் வருது, கிளச்சை பிடிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும், கியரை டவுன் பண்ணணும். அக்கா பிரேக்கை பிடிச்சி நிறுத்தக்கூடாது. முதல்ல மெயின்டைன் பண்ணால் தான் போகும். எடுத்தால் ஆஃப் ஆயிரும். நிறுத்தினா தான் போகும், எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். நம்ம ரோடு உண்டாக்கி நம்ம ரோட்லேயே போகணும். இன்னைக்கு லெஃப்ட் போட்டுக்கீங்க. மரத்துக்கடியில் போடுங்க. செகண்ட் கிட் போடுங்க அக்கா. அக்கா நினச்சா செஞ்சுக்கணும் அக்கா.
அக்கா சொதப்பல் இல்லைக்கா. அக்கா நீங்கள் நிலையாக இருந்தீங்கன்னா சொதப்பல்ன்ற பேச்சுக்கிட இடம் இல்லைக்கா. அக்கா நீங்கள் நிதானம் இல்லாமல் ஆயிடுறீங்கக்கா. அந்த நிதானம் இல்லாமல் ஏக்கா ஆயிடுறீங்க. போ. ஆஃப் பண்ணு.